சாலையோரங்களில் கனி தரும் மரங்களை ஏன் நடுவதில்லை? உங்கள் சிந்தனையை கிளறும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வீட்டை சுற்றி 10 வகை மரங்கள் இருக்கணும்னு நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் அடிக்கடி சொல்வார். வீட்டிற்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்தில் ஒரு முருங்கை மரம், அதன் பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், வேலியில் 4 இடத்தில் சீத்தா மரம் இருக்கணும், குளிக்கும் தண்ணீர் போகும் இடத்துல வாழை மரம், பாத்திரம் கழுவும் தண்ணீர் போகும் இடத்துல ஒரு தென்னை மரம் இருக்கணும், அதற்கப்புறம் ஒரு இடம் இருந்தால் எலுமிச்சை மரம் இருக்கணும், அதன் இடலில் ஒரு கறிவேப்பிலை செடி இருக்கணும், அதுக்கப்புறம் இடம் இருந்தால் நெல்லி செடி இருக்கணும், இதுக்கப்புறம் ஒரு இடம் இருந்தா பலாமரம் இருக்கணும், அதுக்கப்புறமும் இடம் இருந்தால் ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி இந்த மரங்களை கொண்டு வந்தால் வீட்டில் உள்ள ஒருவரும் பசியோடு தூங்க போக மாட்டார்கள். நம்மாழ்வார் இப்படி சொன்னதற்கு காரணம் என்னன்னா, அவர் சொன்ன மரங்கள் கனி கொடுக்கும் மரங்கள். ஆனா இந்த அரசு நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? மரம் நிழல் தரும், காற்று தரும், மழை தரும்னு சொல்லும். ஆனா கனி தரும்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இது ஏன் தெரியுமா? சாலையோரங்கள், அரசு பள்ளி, மருத்துவமனை மற்றும் அலுவலக வளாகங்களில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் கவனியுங்கள். அங்கு கனிதரும் மரங்கள் எதுவுமே இருக்காது. இது ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் புளிய மரம் நிறைய உள்ள சாலைகள் உள்ளதோ அந்த சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்துறோம்னு சொல்லி அரசு அந்த புளிய மரங்களை எல்லாம் வெட்டிவிடும். சாலை விரிவாக்கத்திற்கு பிறகு வெற்று மரங்களையே நடும். அரசு மட்டுமின்றி பல தொண்டு நிறுவனங்கள் கூட வெற்று மரங்களையே நடும். கொரோனா ஊரடங்கின் போது பல லட்சம் பேர் பல மைல் தொலைவுக்கு சாலையில் பசியோடு நடந்து சென்றனர். பலர் பட்டினியால் மடிந்தனர். அப்போது அந்த மக்களுக்கு காய் கனி தரும் மரங்கள் சாலையோரம் இருந்திருந்தால் பசிக்கு உணவாகி இருக்குமே என்று சிந்திக்கவில்லை. சாலையோரம் கனி தராத மரங்களை மட்டுமே ஏன் நடுகின்றனர் என எவரும் சிந்திக்கவில்லை. மா, பலா, நாவல், அத்தி, கொய்யா, சீத்தா என எத்தனையோ மரங்கள் உள்ளன. அவையெல்லாம் ஏன் சாலையோரங்களில் நடப்படவில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? மரம் கனிதரும் என்ற வரியை எல்லா வகையிலும் மறக்கடிக்கப்பட்டு நம் சிந்தனையை மழுங்கடித்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் மரம் நிழல் தரும், காற்று தரும், மழை தரும் என்பதை மட்டுமே நினைத்து கனியை மறந்து வெற்று மரங்களையே நட்டு கொண்டிருக்கிறோம். பழங்கள் நமக்கான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. ஆனால் அதையெல்லாம் தடுத்து கார்ப்பரேட்டுகள் ஊட்டச்சத்து உணவுன்னு சொல்லி கண்ட குப்பைகளையெல்லாம் நம்மிடையே திணிக்கிறார்கள். அதையெல்லாம் ஏதோ ராயல் ஃபேமிலி போல ஸ்டைலா வாங்கி தின்னு உடம்பு நாசமாய் போனதுதான் மிச்சம். இதுல நோய்கள் பெருகி அதன் மூலம் மருந்து வியாபாரம் என கார்ப்பரேட்டுக்கு பெரும் லாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயற்கையிலிருந்து நாம் இலவசமாக எதையும் பெற்றுவிடக் கூடாது என்று கார்ப்பரேட் தெளிவாக செயல்படுகிறது. பணத்தால் மட்டுமே எதையும் வாங்க முடியும் என்ற நிலையை உருவாக்குகிறது கார்ப்பரேட். இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கையாகவே உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜெகத்தினை அழிப்போம் என்றார் மகாகவி பாரதியார். பறவைகள், பூச்சிகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழிப்பது யார்? கருவேல மரங்கள் உள்ள இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் மா, பலா, வாழை, நாவல் போன்ற மரங்கள் இருந்தால் அந்த இடமே அருமையாக காட்சியளிக்கும். அதை நம்பி பறவைகள் உள்ளிட்ட பிற உயிரினங்கள் என ஆனந்த சத்தம் உங்கள் காதுகளில் தேனாக பாய வேண்டாமா? இப்போது உங்களுக்கு தெரிவதெல்லாம் கிரிக்கெட் மைதானங்களும் கருவேல மரங்களும் வெற்று மரங்களும் கொண்ட வறண்ட பூமிதான். ஓர் உயர்ந்த மண்ணை இப்படி நரகமாக்கிவிட்டு கார்ப்பரேட் போர்வையில் அரசு சொல்பவை மட்டுமே உலகில் உள்ளதாகவும் நடப்பதாகவும் நம்புவது அறியாமையின் உச்சமல்லவா? இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழத் தெரியாத மனித இனமே இயற்கையை சரியாக புரிந்து கொள்வது எப்போது? சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.